ஸோ இன்றைக்கி நம்ம 8th சோஷியலில் டேர்ம் 1 சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 1ல் யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி. ஸோ நம்ம யூனிட் 1ல் வந்து பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, அந்த எந்தெந்த பார்ட்டை வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணி எப்படி அவங்களுடைய ஆட்சி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த லெசனு. அவங்க ட்ரேட்லேருந்து ஸோ அவங்க எப்படி வர்த்தகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்தியாவில் அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்க, அதை பற்றினா நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பொலிட்டிக்கல் பவர் வந்து இந்தியாவில் எப்படி ரைஸ் ஆச்சு, அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பக்சர் அதனுடைய தாக்கமும் அண்ட் தென் அதனுடைய இம்பேக்ட் எதிரொலியும் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் கர்நாடிக் வாஸ் அண்ட் தென் மைசூர் வாஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அண்ட் தென் ஆங்கிலோ மராத்தா வாஸ் பற்றி படிக்க போகிறோம், அண்ட் தென் கொலோனியல் ஆர்மி அண்டு சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அதனுடைய க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம், அண்ட் தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்சஸ் அண்ட் டாக்ட்ரி ஆஃப் லாப்சி அதை பற்றியும் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ சப்சிடரி அலையன்சஸ் அப்படின்னாக்கா துணைப்படை திட்டம், அண்ட் தென் டாக்ட்ரி ஆஃப் லாப்சி அப்படின்னாக்கா வாரிசு இழப்பு கொள்கை, அதை பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன். In 15th century, Europe witnessed an era of geographical discoveries through land and sea routes. In 1498, Vasco da Gama of Portugal discovered a new sea route from Europe to India. The main motive behind those discoveries was to maximize profit through trade and to establish political supremacy. The rule of East India Company in India became effective after the conquest of Bengal. The main interest of the company in India was territorial and commercial expansion. So 15th centuryல பார்த்தீங்கன்னா கடல் வழியாக ஜியாகிரபிக்கல், ஸோ யூரோப்போட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்டு சீ ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு வந்து டிஸ்கவர் பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய மெயின் ஹாபியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தபடி பார்த்திங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1498 வாஸ்கோ ட காமா ஸோ ஆஃப் போர்ட்டுகல், ஸோ வாஸ்கோ ட காமா அப்படின்றவங்க போர்ட்டுகல்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு சீ ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட் லெசன்லேயே வந்து நல்லா டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். எப்படி அவங்க சீ ரூட் கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, அதெல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த இயர் ஆஃப் 1498 வாஸ்கோ ட காமா வந்து யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களுடைய ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அண்ட் தென் அவங்களுடைய பொலிட்டிக்கல் சூப்பர்மேசி, ஸோ அவங்களுடைய அரசியலை வந்து ஸோ இந்தியாவை ஆட்சி பண்ணுறதுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வணிகம் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் அவங்க அரசியல் ஆதிக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் போர்ட்டுகல் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து இந்தியாவை யார், தி ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா பிகம் எஃபெக்டிவ் ஆஃப்டர் தி கன்கஸ்ட் ஆஃப் பெங்கால். ஸோ பெங்காலை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்குப்பை பண்ணுறதுக்கப்புறம் இந்தியாவை வந்து அவங்க ரூல் பண்ணுறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த கம்பெனியோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அவங்களோட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறதும் அண்ட் தென் அவங்க வந்து பொலிட்டிக்கல் வந்து இந்தியாவை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கும், ஸோ டெரிட்டரியல் வணிகம் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் கமர்ஷியல் எக்ஸ்பென்ஷன், ஸோ ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துறது தான் வந்து அவங்களுடைய மெயின் எய்மாக இருந்துச்சு. Establishment of political power by the English East India Company. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை வந்து இந்தியாவில் வந்து ஏற்படுத்துகிறாங்க, ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு. ஸோ இதுக்கு வந்து 2 பேட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்துச்சு. அது என்னென்ன பேட்டில்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ இது ரெண்டையும் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதும் வந்து இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் அவங்களுடைய ரூலில் கொண்டு வரதுக்கு. பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி எந்த இயர் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1757. அலிவர்தி கான், தி நவாப் ஆஃப் பெங்கால், died in the year of 1756 and his grandson Sirajudollah ascended the throne of Bengal. The British, taking advantage of the new Nawab's weakness and an opportunity, seized power. So Sirajudollah decided to teach them a lesson by attacking over their political settlement of Calcutta. The Nawab captured their factory at Kazim Bazar. On 20th June 1756, Fort William surrendered, but Robert Clive recovered Calcutta. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாக்ஸி வந்து எப்படி அக்கர் ஆகுது. ஸோ இயர் ஆஃப் 1756 வந்து பெங்காலோட நவாபாக இருந்தவங்க வந்து அலிவர்தி கான். ஸோ அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் பெங்காலோட நவாபாக யார் வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலிவர்தி கானோட கிராண்ட்சன் சிராஜுதுல்லா. ஸோ அவங்க தான் வந்து பெங்காலோட நவாபாக இருக்கிறாங்க. ஸோ பெங்காலோட நவாப் அவருடைய வீக்னஸும் தென் அவருக்கு வந்து எந்த ஒரு பாப்புலாரிட்டியும் கிடையாது அந்த பகுதியில். ஸோ அவருடைய அந்த வீக்னஸ் பலவீனத்தையும் புகழற்ற நிலையத்தையும் யார் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சிராஜுதுல்லா, ஸோ பெங்காலுடைய நவாப் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஸோ அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கல்கட்டாவில் பிரிட்டிஷ் இருந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து நவாப் வந்து ஒரு வாராட்ட கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த வாரில் வந்து கசீம் பஜார் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து பெங்காலோட நவாப் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இது மறுபடியும் வந்து அந்த வார் கண்டினியூ ஆகுது. அதில் வந்து 20th June 1756 வந்து ஃபார்ட் வில்லியம் வந்து ராபர்ட் கிளைவ் அப்படின்றவங்க வந்து சரண்டர் பண்ணிடுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால் கிட்ட சரண்டர் பண்ணிடுறாங்க. அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கல்கட்டாவை வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஸ்ரீராஜுதுல்லா அப்படின்றவங்க வந்து நவாபோட பெங்காலில் நவாபாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய புகழற்ற நிலைமை அந்த பலவீனத்தை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து பெங்காலை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீராஜுதுல்லா வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு நினச்சி பிரிட்டிஷ் அதிகமாக இருக்கக்கூடிய கல்கட்டாவில் கசீம் பஜார் அப்படின்ற ஒரு பிளேஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அந்த பிளேஸை வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. தென் இந்த வார் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அதனுடைய கண்டினியூஸ் லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் வந்து நவாப் ஆஃப் பெங்கால் கண்ட்ரோல் கீழே போயிடுது. ராபர்ட் கிளைவ் வந்து கல்கட்டாவை அவங்க சைடு எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே டிட் யூ நோ பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர் வாஸ் ஏ ஸ்மால் dungeon room in the Fort William in Calcutta, where troops of the Nawab of Bengal Sirajudollah held 146 British prisoners of war for one night. Next day morning, when the door was opened, 123 of the prisoners found dead because of suffocation. ஸோ ஃபோர்ட் வில்லியம் கல்கட்டாவில் ஃபோர்ட் வில்லியம் அப்படின்ற ஒரு கோட்டை இருக்குது. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலோட நவாப் சிராஜுதுல்லா இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து 146 ஸோ 146 பிரிட்டிஷ் வந்து சிறைக்காவலாக பிடிச்சி வைக்கிறாங்க ஒரு நைட்டுக்கு. அது ஒரு சின்ன ரூம். ஸோ ஒரு சின்ன ரூமில் 146 பேர் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ரூமில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப 123 பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இறந்துருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமில் அவங்களால மூச்சு விட முடியாமல்
அவங்க இறந்துருந்தாங்க. இதுதான் வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? On 9th February 1757, Treaty of Alinagar was signed, whereby Sirajudullah concerned partially of his claims. British then captured Chandranagore, the French settlement, on March 1757. The Battle of Plassey took place between the British East India Company and the Nawab of Bengal and his French allies. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர் ஆஃப் அதே வருஷம் 9th February 1757 ட்ரீட்டி ஆஃப் அலிநகர்னு ஒரு உடன்படிக்கை வந்து சைன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராஜுதுல்லாவும் அவங்களுடைய கிளைம்ஸாகவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எந்தெந்த பிளேஸை வந்து கேப்சர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரநாகூர், அது வந்து ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்டுக்காக மார்ச் 1757 பிரிட்டிஷ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெஞ்சுக்கு. அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அண்ட் தென் நவாப் ஆஃப் பெங்காலும் அண்டு ஹிஸ் ஃப்ரெஞ்ச் அலைசஸ். ஸோ நவாப் ஆஃப் பெங்காலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெஞ்சஸ் அவங்களுக்கும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து நவாப் ஆஃப் பெங்காலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு சைடில் இருக்கிறாங்க. இட் வாஸ் fought on 23rd June 1757. The English East India Company's force under Robert Clive defeated the force of Sirajudullah. After the collapse of Bengal, the company gained a huge amount of wealth from the treasury of Bengal and used it for strengthen its military force. The beginning of the British political sway over India may be traced from the Battle of Plassey. It was the most decisive battle that marked the initiation of British rule in India for the next 2 centuries. ஸோ இதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடக்குது. எந்த இயர்ன்னு பார்த்தீங்கன்னா 23rd June 1757. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து ராபர்ட் கிளைவுக்கு அவங்க வந்து தலைமை தாங்குறாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ரீராஜுதுல்லாவுக்கு அப்போஸ்டாக நடக்குது. ஸோ இதில் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஸ்ரீராஜுதுல்லாவை வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நடைபெற்ற குழப்பத்தில் வந்து பிரிட்டிஷ் கம்பெனி, ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பெங்காலில் இருந்த ஒரு புதையல், ஸோ ட்ரெஷர், அவங்களுடைய ட்ரெஷர் அப்படின்னாக்கா நம்ம சொல்லுவோம்ல, அவங்க கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரெஷர் அப்படின்னா கருவூலம். ஸோ அந்த பெங்கால் கருவூலத்தில் இருந்தக்கூடிய எல்லா மணி அண்ட் தென் அவங்களுடைய ஜுவல்ஸு அண்ட் தென் ஆர்னமெண்ட்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் வந்து ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. அதை வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெஷரி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷோட பிகினிங். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பொலிட்டிக்கலாக அவங்களுடைய கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்தது. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து அவங்க வின் பண்ணுது. ஸோ இந்தியா வந்து அவங்க கண்ட்ரோலு கீழே அடுத்த 2 செஞ்சுரிஸ் வந்து இருக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக அவங்களுக்கு அமைஞ்சது. அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பக்சர். After the Battle of Plassey in 1757, the company was granted undistributed right to have free trade in Bengal, Bihar and Orissa. It received the places of 24 Praghans in Bengal. Mir Jafar, the Nawab of Bengal, however, fell into arrears and was forced to abdict in favor of his son-in-law Mir Qasim. So, Battle of Plassey. ஸோ இயர் 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சதும்
என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார் அண்ட் தென் ஒரிசா. ஸோ அந்த பிளேசஸில் வந்து இங்கிலீஷ் வந்து எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதைப்படி பார்த்திங்கன்னா பெங்காலில் 24 பிராகான்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் பெங்காலோட நவாபாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜஃபர் அப்படின்றவங்க வந்து 1757லேருந்து 1760 வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலீஷோட எந்த ஒரு கோரிக்கையிலையும் அவர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனால அவரை ரொம்பவே கட்டாயப்படுத்தி அந்த பதவியிலேருந்து, ஸோ நவாப் ஆஃப் பெங்காலாக இருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சன்னின்ல மீர் கசீம் அப்படின்றவங்கள வந்து பெங்காலோட நவாபாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக அவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக. மீர் கசீம் செடட் பருட்வான், மிட்னாப்பூர் அண்ட் சிட்னாங்கோ. He shifted his capital from Muzribad to Mohyur. Mir Qasim soon revolted as he was angry with the British for misusing the district's free duty passes. However, having been defeated by the British, he fell to Awadh, where he formed a confederacy with Shujadullah and Shah Alam. ஸோ மீர் கசீம் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து புருத்வான், மிட்னாப்பூர் அண்ட் சிட்னாகோ அந்த பிளேசஸ்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் அவங்களுடைய மீர் கசீமோட கேபிட்டலை வந்து முர்ஷிதாபாத்லேருந்து மாஹிங்கீருக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சீக்கிரமே வந்து மீர் கசீம் வந்து பிரிட்டிஷ் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த அந்த ஃப்ரீ டியூட்டி பாஸ், அவங்க சுங்கவரியெல்லாம் வந்து விலக்கு கொடுத்த ஆணையை வந்து அவங்க தவறாக பிரிட்டிஷ் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணனால மீர் கசீம் வந்து இங்கிலீஷ் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இது வந்து ஆங்கிலேயர்களை வந்து அவங்க தோக்கடிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இவரை தோக்கடிச்சதும், ஸோ மீர் கசீம் வந்து இங்கிலீஷ்கிட்ட தோற்றதும் அவர் வந்து அவாத் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. அவாதில் வந்து அவர் வந்து ஷுஜாதுல்லா அண்ட் தென் ஷா அலாம் அவங்க 2 பேரையும் சேர்ந்துக்கிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக ஒரு ஆர்மி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. The battle was fought on October 22nd, 1764 at Buxar, a small fortified town within the territory of Bihar, located on the banks of the Ganges River, about 130 kilometers west of Patna. It was decisive victory for the British East India Company. Shujudullah, Shah Alam and Mir Qasim were defeated by the General Hector Munro. Mir Jafar was again placed on the throne. On Mir Jafar's death, his son Nizam-ud-Dawla was placed on the throne and signed Allahabad Treaty on 20th February 1765, by which the Nawab had to disband most
which had to disband most of his army and to administrate Bengal through a deputy Subedar nominated by the company. Robert Clive concluded 2 separate treaties with Sijadullah and Shah Alam too. Dual system of government started in Bengal. So in Battle of Buxar. So October 22nd 1764 வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுனில். ஸோ இந்த டவுன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை ரிவர் அப்படின்ற ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் ஆஃப் பாட்னாவில் இந்த பிளேஸ் பக்சர் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. அந்த பிளேஸில் இந்த வார் நடந்ததுனால பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்ற வச்சுட்டாங்க. ஸோ இதில் வந்து பிரிட்டிஷ்க்கு கிடைச்ச அபார வெற்றி வந்து ரொம்பவே அந்த கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சிராஜுதுல்லா, ஷா ஆலம் அண்ட் மீர் கசீம், ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அப்போஸ்டாக வந்து வாரில் இருந்தாங்க. ஸோ இவங்கள வந்து டெஃபீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஜென்ரல் வந்து ஹெக்டர் முன்ரா அப்படின்றவங்க வந்து டெஃபீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீர் ஜஃபர் அப்படின்றவங்க வந்து நவாப் ஆஃப் பெங்காலா முடிசூட்டினாங்க. அண்ட் தென் மீர் ஜஃபரோட டெத்துக்கு அப்புறம் அவருடைய சன் நிசாமுதுல்லா வந்து நவாப் ஆஃப் பெங்காலா வந்து இருந்தாங்க. ஸோ அவர் பீரியடில் தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து சைன் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20th February 1765. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெங்காலில் அவங்களுடைய ஆர்மி இருந்துச்சு. அண்ட் தென் பெங்காலோட அட்மினிஸ்ட்ரேட்டராக அவங்க இருந்தாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு கீழே டெப்டி சபேத்ரா வந்து கம்பெனி வந்து ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சபேதர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கீழே பெங்காலோட ஆட்சி கீழே வந்து இன்னொருத்தர் வந்து அவங்களும் வந்து இதில் வந்து முடிவு எடுக்கலாம். ஸோ டெப்டி சபேத்ரா அவர் தான் வந்து இனிமேட்டு பெங்காலை ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு பிரிட்டிஷ் வந்து முடிவு பண்ணுறாங்க. அண்ட் தென் ராபர்ட் கிளைவ் வந்து 2 செப்பரேட் ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. சிராஜுதுல்லா கொன்னும் ஷா ஆலம் கொன்னும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பெங்காலில் வந்து டியூயல் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ டியூயல் கவர்மெண்ட்னா இரட்டை ஆட்சி, கர்நாடிக் வாஸ். ஸோ in the 18th century 3 Carnatic wars were fought between various Indian rulers, British and French East India Company on either sides. Traditionally, Britain and France were relief countries in Europe. Their rivalry continued in India for trade and territories. It resulted in a series of military conflicts in the south known as Carnatic Wars, which spanned from 1746 to 1763. This was resulted in establishment of political supremacy of British East India Company. So 18th century வந்து இந்தியாவில் வந்து 3 Carnatic Wars நடக்குது. ஸோ இது வந்து யாருக்கு இடையில நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் இந்தியன் ரூலர்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் இந்தியன் ரூலர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பிரிட்டிஷ் அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ஸ் கண்ட்ரிஸ். ஸோ யூரோப்பில் அவங்க 2 பேருமே ஆப்போசிட்ஸ் கம்பெனிஸு. அண்ட் தென் அதனுடைய எதிரொலி வந்து இந்தியாலையும் காட்டுறாங்க. அவங்களுடைய வர்த்தகத்துலேயும் சரி, அவங்க வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுறதுலையும் சரி காட்டுறாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட்டாக வந்து சவுத்தில் கர்நாடிக் வார்ஸ் வந்து நடக்குது. ஸோ இது வந்து 1746லேருந்து 1763 வரைக்கும் இந்த கர்நாடிக் வார்ஸ் வந்து நடக்குது. அதில் வந்து பிரிட்டிஷோட பவர் வந்து எப்படி பொலிட்டிக்கலாக எக்ஸ்டெண்ட் ஆகி நிற்குது அப்படின்னா இதில் கர்நாடிக் வார்ஸ் வந்து 3 கர்நாடிக் வார்ஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்ட் கர்நாடிக் வார். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1746 ஸ்டார்ட் ஆகி
1748 கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தென் செகண்ட் கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா 1749 ஸ்டார்ட் ஆகி 1754 எண்ட் ஆகுது. அதே மாதிரி தேர்டு கர்நாடிக் வார் பார்த்தீங்கன்னா 1756 ஸ்டார்ட் ஆகி 1763 எண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் 1746 to 1748. On the outbreak of the Austrian War of Succession in Europe, the English and the French were an opposite camps, increased the hostility between these two forces. The echo of this war was felt in India. So, யூரோப்பில் ஏற்பட்ட ஆஸ்ட்ரியன் சிட்டிசன்ஷிப், ஸோ ஆஸ்திரிய வாரிசு உரிமை போரில் வந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும், ஸோ இங்கிலீஷ் அண்ட் தென் ஃப்ரான்ஸ் வந்து ஆப்போசிட் டீமில் இருந்தாங்க. ஸோ அங்கே அவங்களுடைய வாரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்தியாலேயும் தெரியுது. ஸோ அதான் பேட்டில் ஆஃப் அடையார். தி ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் இஸ் ரிமெம்பர்டு ஃபார் தி பேட்டில் ஆஃப் சாந்தோம் மெட்ராஸ் fought between the French force and the force of Anwaruddin, the Nawab of Carnatic, who appealed the British for help. A small French army under Captain Paradis defeated the strong Indian army under Mahfuz Khan at Santom on the bank of the river Adayar. This was the first occasion when the superiority of the well-equipped European army over the Indian army was proved beyond doubt. So, ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1746 எங்கே இது வந்து பேட்டில் ஆஃப் சாந்தோம் அப்படின்றாங்க. ஏன்னா மெட்ராஸில் இந்த பேட்டில் வந்து நடந்துச்சு. ஸோ யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் அண்ட் தென் அன்வருதீன் அப்படின்றவங்க, ஸோ நவாப் ஆஃப் கர்நாடிக், ஸோ அவங்களும். ஸோ அவங்க வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பிரிட்டிஷோட ஹெல்ப்பை வாங்கிட்டு நவாபோட கர்நாடிக்கு ஃப்ரெஞ்சுக்கு ஆப்போசிட்டாக இந்த கர்நாடிக் வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்சோட ஆர்மி வந்து ரொம்ப சின்னது. ஸோ இதில் வந்து கேப்டனாக யார் இருக்காங்க பண்ணால் பாரடைஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங் இந்தியன் ஆர்மியான மொஃபிஸ் கானோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்த இந்தியன் ஆர்மியை வந்து ரிவர் ஆஃப் அடையார், ஸோ சாந்தோம், ஸோ மெட்ராஸில் இருக்கக்கூடிய அடையார் ரிவர்கிட்ட டெஃபீட் பண்ணுறாங்க, தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து முதல் தரையாக நல்ல திறமை வாய்ந்த ஒரு வெல் ட்ரைன்டு ஆர்மி வந்து, ஒரு வெல் எக்யூப்டு யூரோப்பியன் ஆர்மி வந்து எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் தோக்கடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக்கோட வாரோட எண்டில் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா-சாப்லி வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா-சாப்லி 1748. The war was ended by the Treaty of Aix-la-Chapelle, which brought the Austrian War of Succession to an end. Under the terms of this treaty, Madras was returned back to the English, and the French in turn got their territories in North America. ஸோ இந்த வாரோட எண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியன் வார். ஸோ அதான் ஆஸ்ட்ரியன் வார் ஒன்று நடந்துச்சுல்ல, ஸோ வாரிசு உரிமைக்காக. ஸோ அந்த வாரோட முடிவில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் ஒரு ஆக்ஸ்லா-சாப்லே அப்படின்ற ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்டியோட எண்டில் வந்து மெட்ராஸ் வந்து இங்கிலீஷ்கே வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஃப்ரெஞ்சு வந்து நார்த் அமெரிக்காவில் அவங்களுடைய சில பகுதிகளை வந்து ஃப்ரெஞ்சு வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் வாரோட எண்டு. ஓகேவா? ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.